என் தங்க பிள்ளையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக இன்றே இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாய். நாளைய விடியலில் உன்னை தேடி நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒரு பெண் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றாள். இந்த பெண் உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய அதிசயமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. உனக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கும் என்றால் அதை இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் உன்னை தேடி சில விஷயங்கள் வரும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையை சட்டென்று ஒரு நொடியில் மாற்றி கொடுத்துவிடும். உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடும். எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும், எந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடத்தான் வேண்டும். வராகியின் அன்பினை கொண்ட என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நம்பிக்கைகளை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பது உண்மை என்றால், சர்வ நிச்சயமாக நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட முடியாதபடிக்கு, எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் இருந்து விலகிச் செல்ல முடியாதபடிக்கு உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடத்தில் நிறைவேற்றி கொடுக்க விரும்புகின்றேன். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து, உனக்காக நான் தருகின்ற நன்மைகளை என்னவென்று புரிந்து, அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் உனக்கு மிக விரைவாகவே நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன்னுடைய முன்னேற்றங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்களை கொடுத்தே தீரும். எதிர்பாராத நேரம் உனக்கு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டங்களை கொடுத்து விடாதபடி பல நன்மைகளையும் உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? உனக்கு இந்த நன்மைகளை நடத்திட சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கிறார்களோ இல்லையோ, உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதான். இதையெல்லாம் தாண்டி நான் உனக்கு தரக்கூடிய வெற்றி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் தாண்டி நான் உனக்கு தரப்போகின்ற உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன். உனக்காக எந்த நேரத்திலும் உன்னை தேடி நான் வருகிறேன். அப்படியானால் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இருக்கத்தான் வேண்டும். கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த பெண் யார் வாழ்க்கையில் வருகின்றாளோ அவர்கள் வாழ்க்கையை அதன் பிறகு யாராலும் அசைத்து பார்த்துவிட முடியாது. அவர்கள் நினைத்த வெற்றி அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் மனிதர்களுக்கு இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனையே பண பிரச்சனை தான். சொந்த பந்த உறவுகள், துரோகங்கள், எதிரிகள் என்று இவை எல்லோருமே அந்த பணத்தை சார்ந்துதான் ஒருவர் வாழ்க்கையில் வருகின்றார்கள். அதாவது, ஒன்று பணம் அதிகமாக இருக்கிறது என்பதனால் துரோகம் வந்துவிடும், அல்லது பணம் வருகின்ற நிலைக்கு நீ முன்னேறுகிறாய் என்றவுடன் இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் வந்துவிடும். இப்படியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றிருக்கின்றதோ அதுவெல்லாம் மேலும் மேலும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் அத்தனை சுலபமாக இந்த வாழ்க்கையை கடந்து விட முடியாது. பலவிதமான பிரச்சனைகளை கடந்துதான் நீ வர வேண்டும். பணம் என்ற ஒன்று ஒருவர் கைகளில் நிறைவாக கிடைத்து விட்டது என்றாலும் அதுவும் அவர்களுக்கு பிரச்சனைதான். ஒன்றுமே ஒருவரிடத்தில் இல்லை என்றாலும் அதுவும் அவர்களுக்கு பிரச்சனைதான். அப்படியானால் இந்த பணம் என்ற ஒன்று எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு மட்டும்தான் ஒருவரின் கைகளில் இருக்க வேண்டும்.
அந்த தேவையான அளவிற்கு கூட என் கைகளில் இல்லையே தாயே என்று சொல்கிற என் பிள்ளையே, உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் விரைவாக கொடுக்கும். இந்த நன்மைகளை எல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெண், இத்தனை நாளும் நீ உதவி கேட்ட ஒரு பெண், அவள்தான் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றாள் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத பல விஷயங்கள் உன்னை தேடி வருகின்ற சூழ்நிலையில் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்திட்டாலும் அதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், நான் இருந்து தருவதை நீ சரியாகவும் தரமானதாகவும் உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள். இந்த பெண் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கப் போகிறாள் என்றதுமே, என் பிள்ளை, அதையெல்லாம் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். அதையெல்லாம் நினைத்து நீ மிகப்பெரிய சிந்தனைகளோடு இருக்க வேண்டும். நான் இருப்பதை தெரிந்து புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு, அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வேண்டும். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ உதவி கேட்டது நிச்சயமாக இந்த மனிதர்களிடத்தில் இல்லை. அப்படியானால் நீ உதவி கேட்டது தெய்வத்திடம். அந்த தெய்வம்தான் உன்னை தேடி நாளைய விடியலில் வரப்போகின்றது. நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் இல்லம் தேடி வரக்கூடிய அத்துணை பெண் தெய்வங்களிலும் உனக்கு பண தேவைகளை நிறைவேற்றக்கூடிய லக்ஷ்மி தாயானவளும் உன் இல்லத்திற்கு வருகின்றாள் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, பொதுவாகவே லக்ஷ்மி தாயானவள் வாசம் செய்கின்ற முதன்மையான பொருள் கல் உப்பு. இந்த கல் உப்பு உன் இல்லத்தில் நிரம்பி இருக்கிறதா என்பதனை சோதனை செய்து பார். இந்த கல்லுப்பானது உன் இல்லத்தில் நிரம்பி இருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். அதாவது பண தேவைகள் உனக்கு நிறைவேறும். நீ விரும்பிய விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாறும். என்ன வேண்டும் என்று கேட்கின்றாயோ அது உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து காட்டுவாய். எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் என் பிள்ளை நீ உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்றால் அதையெல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதையெல்லாம் தெரிந்து உன்னோடு இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் மஞ்சளும் வேப்பிலையும் கலந்த நீரை தெளித்து விடு. நிச்சயமாக அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விடுவார்கள். யாருமே உன் இல்லத்திற்குள் வராமல் செல்ல நினைக்க மாட்டார்கள். இந்த இல்லத்தில் தெய்வம் உடனடியாக வர வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அவர்கள் உடனே உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடக்கும். எந்த இடத்தில் எதை நீ கைவிட்டிருந்தாலும் அந்த விஷயம் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையாக மாறுவதையும் உன்னால் தெளிவாக உணர முடியும். எதிர்பார்த்திட முடியாத பல வெற்றி என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக கைகூடி வரும். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். எந்த சூழ்நிலைகளையும் தாண்டி சர்வ நிச்சயமாக உன்னால் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். எதையுமே என் பிள்ளை நீ குறைத்து மதிப்பிடக்கூடாது.
மற்றவர்களையும் நீ குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் உன்னையும் நீ குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம்மால் முடியாது என்கின்ற வார்த்தையை ஒரு நாளும் நீ சொல்லக்கூடாது. உன்னால் முடியாத விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது வேறு யாராலும் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் நினைத்தாலும் அதை நடத்திவிட முடியாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எத்தனையோ விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைப்பது உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக பெற்று கொடுத்து விடும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளும் உன்னை தேடி வரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். எத்தனை முறை தோற்றிருக்கிறாய், எத்தனை முறை அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாய் என்பது முக்கியமல்ல. எத்தனை முறை இதையெல்லாம் கடந்து நீ வாழப்போகிறாய் என்பதுதான் இங்கு முக்கியம். என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ நிச்சயமாக வாழ வேண்டும். அதில்தான் உன்னுடைய வெற்றி முழுமையாக அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வெற்றியை உறுதி செய்கின்ற எந்த ஒரு இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு அம்மா நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த விஷயங்களும் நம்பிக்கையை கொடுக்காமல் விட்டுவிடக்கூடாது. எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து விடக்கூடாது. அதி அற்புதங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும். அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படாமல், நடந்தது அத்தனையும் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரத் தொடங்கினாலே போதும். எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும். எந்த சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான திருப்பங்களை உன் வசமாக்கி தரும். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் என்றும் என்றென்றும் இந்த நிலை கடந்து நீ வாழ்ந்து விடுவாய் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகள் உனக்கு மிக பெரியதொரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி என்னதான் பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நீ நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எதிர்பார்க்கின்ற நேரங்களும் எதிர்பார்க்கின்ற சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உன் புரிதலில் இருக்கட்டும். கனவிலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும். வராகி சொன்ன வார்த்தைக்கு மறுப்பு உண்டோ? இந்த தாயானவள் நான் சொன்ன விஷயங்களில் உனக்கு ஏதேனும் மறுப்பு இருக்கிறதா? அம்மா நடத்த வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நீ முழுமையாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ எந்நாளும் உன்னுடையதாக மீட்டெடுக்க வேண்டும். கஷ்டத்திலும் கவலையிலும் உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன் என்பது எந்நாளும் உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் கடந்து நீ நிச்சயமாக இந்த தாயின் அன்போடு நல்லபடியாக வாழ்வாய் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும். நாளைய தினம் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல், உன்னுடைய இல்லத்தின் தெய்வத்தின் ஆட்சி நடக்கப் போகின்ற விடியல். அதை நடத்துவதும் நடத்தாமல் விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. எதை நினைத்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை தன் வசமாக்க நினைக்கிறதோ அதுவே என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நொடியிலும் நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன்.
வெற்றியை உறுதி செய்யும் வரை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.